எருமை மாடுகள் பஃபலோஸ் குறித்த 50 சுவாரஸ்யமான தகவல்கள். எருமை மாடுகள் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன. இவை பொதுவாக ஆசிய நீர் எருமை, வாட்டர் பஃபலோ மற்றும் ஆப்பிரிக்க எருமை என இரு வகைப்படும். எருமைகள் சுமார் 15 முதல் 25 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். இவை கூட்டமாக வாழும் சமூக விலங்குகள். எருமையின் கன்று பிறந்த சில மணிநேரங்களிலேயே நடக்கத் தொடங்கிவிடும். உடலமைப்பு. எருமைகள் மிகவும் வலிமையான உடலமைப்பை கொண்டவை. இவற்றின் தோல் மிகவும் தடிமனானது. பெரும்பாலான எருமைகள் கருப்பு அல்லது அடர் சாம்பல் நிறத்தில் இருக்கும். இவற்றுக்கு வியர்வை சுரப்பிகள் மிக குறைவு, அதனால் வெப்பத்தை தாங்குவது கடினம். எருமைகளுக்கு நீண்ட மற்றும் வளைந்த கொம்புகள் உண்டு. இவற்றின் கால்கள் சேற்றில் நடப்பதற்கு ஏற்றவாறு அகலமாக இருக்கும். ஆப்பிரிக்க எருமைகளின் கொம்புகள் தலையின் நடுவில் இணைந்து கவசம் போல காணப்படும். உணவு மற்றும் வாழ்விடம். எருமைகள் தாவர உண்ணிகள், ஹெர்பிவோர்ஸ். புற்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களை உண்கின்றன. இவை ஒரு நாளைக்கு அதிகப்படியான நீரை அருந்தும். வெப்பத்தை தணிக்க இவை எப்போதும் நீர்நிலைகளில் அல்லது சேற்றில் கிடக்க விரும்புகின்றன. சேற்றில் புரள்வது இவற்றின் தோலை சூரிய வெப்பம் மற்றும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கிறது. இவை பகல் நேரங்களில் மேய்ந்துவிட்டு இரவு நேரங்களில் ஓய்வெடுக்கும். பால் மற்றும் விவசாயம். பசுவின் பாலை விட எருமை பாலில் கொழுப்புச்சத்து அதிகம். எருமை பால் வெள்ளை நிறத்தில் இருக்க காரணம் அதில் ப்ரோ வைட்டமின் ஏ, பீட்டா கெரோட்டின் குறைவாக இருப்பதே ஆகும். தயிர், நெய் மற்றும் பால்கோவா போன்ற பொருட்கள் தயாரிக்க எருமை பால் சிறந்தது. ஆசிய நாடுகளில் நிலத்தை உழுவதற்கு எருமைகள் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன. இவை கிழக்கின் உயிருள்ள டிராக்டர் என்று அழைக்கப்படுகின்றன. எருமைச் சாணம் சிறந்த இயற்கை உரமாக பயன்படுகிறது. புத்திசாலித்தனம் மற்றும் குணம். எருமைகள் நல்ல நினைவாற்றல் கொண்டவை. இவை தன்னை அன்பாக நடத்துபவர்களிடம் மிகவும் விசுவாசமாக இருக்கும். ஆபத்து காலங்களில் கூட்டமாக சேர்ந்து எதிரிகளை சிங்கம், புலி போன்றவற்றை எதிர்கொள்ளும். எருமைகளுக்கு கேட்கும் திறன் மற்றும் மோப்ப சக்தி மிக அதிகம். ஆப்பிரிக்க எருமைகள் மிகவும் ஆக்ரோஷமானவை. இவை கருப்பு மரணம் என்றும் அழைக்கப்படுகின்றன. கூடுதல் தகவல்கள். உலகிலேயே அதிக எருமைகளைக் கொண்ட நாடு இந்தியா. எருமைகளில் முர்ரா இனம் அதிக பால் கொடுப்பதில் உலக புகழ்பெற்றது. எருமைகள் நன்றாக நீந்தக்கூடியவை. இவை தங்கள் குட்டிகளை பாதுகாப்பதில் மிகவும் தீவிரமாக இருக்கும். எருமையின் தோல் கைப்பை, காலணிகள் மற்றும் மேலம் தயாரிக்க பயன்படுகிறது. இத்தாலியில் வளர்க்கப்படும் எருமைகளின் பாலிலிருந்து புகழ்பெற்ற மொசரெல்லா சீஸ் தயாரிக்கப்படுகிறது. ஆசிய நீர் எருமைகள் வீட்டு விலங்குகளாக வளர்க்கப்படுகின்றன. ஆனால் ஆப்பிரிக்க எருமைகள் காடுகளில் மட்டுமே வாழ்கின்றன. ஒரு வளர்ந்த எருமை 500 கிலோ முதல் 1000 கிலோ வரை எடை இருக்கும். இவை சைகைகள் மற்றும் ஒலிகள் மூலம் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. சில கலாச்சாரங்களில் எருமை பலம் மற்றும் பொறுமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. எருமைகளின் கர்ப்பகாலம் சுமார் 10 முதல் 11 மாதங்கள் ஆகும். இவை பொதுவாக ஒரு பிரசவத்தில் ஒரு குட்டியை மட்டுமே ஈனும். காட்டு எருமைகள் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை. எருமைகளின் கண்கள் பக்கவாட்டில் இருப்பதால் அவற்றால் பரந்த கோணத்தில் பார்க்க முடியும். இவற்றின் பற்கள் புற்களை அரைத்து உண்பதற்கு ஏற்றவாறு தட்டையாக இருக்கும். நீர் எருமைகள் ஆழமான சதுப்பு நிலங்களிலும் எளிதாக நடக்கும் திறன் கொண்டவை. எருமை கன்றுகள் சுமார் 6 முதல் 9 மாதங்கள் வரை தாயிடம் பால் குடிக்கும். தமிழ்நாட்டில் தோடா இன மக்கள் எருமைகளை தெய்வமாக வழிபடுகின்றனர். இவை கடின உழைப்பிற்கு பெயர் பெற்றவை. காலநிலை மாற்றத்தால் எருமைகளின் வாழ்விடங்கள் தற்போது அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. எருமைகள் மனித நாகரிக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. முறையாக பராமரித்தால் இவை விவசாயிகளின் சிறந்த நண்பனாக விளங்கும்.